நூற்றுவர்கண்ணரின் எல்லைப்படை வீரர்கள் அனைவரும் போருக்கு புறப்பட்டு வந்துவிட்டதால் அவர்களின் எல்லைப்புற கோட்டை காவலற்று காணப்படும். கோட்டை நூற்றுவர்கண்ணரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை தொடர்ந்து ஆபத்து வந்து கொண்டேதான் இருக்கும். முழுவதுமாக ஒடுக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து அலைகளைப் போன்று தொடர்ந்து தாக்கிக் கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களின் தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அவர்களின் தளத்தினை முதலில் கைப்பற்றிவிட வேண்டும் என முடிவு செய்த வானவல்லி, போர் முடிவடைவதற்குள் அவர்களின் எல்லைப்புற கோட்டையை கைப்பற்றிவிட வேண்டும் எனும் திட்டத்தில் தேர்ந்த 2 உபதலைவர்களின் கீழ் 100 யானைகள், 1000 புறவிகள், 5000 காலாட்படை மற்றும் வில் வீரர்களை ரகசியமாக அனுப்பி வைத்தாள். வானவல்லியின் கட்டளையுடன் புறப்பட்ட சோழ வீரர்கள் காவல் குறைந்து காணப்பட்ட சாதவாகன எல்லைப்புற கோட்டையை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தாக்கினார்கள். சோழ வீரர்களின் திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத கோட்டை பாதுகாப்பு வீரர்கள் அதிர்ச்சியடைந்து எதிர் நடவடிக்கையில் இறங்குவதற்குள் சோழ வீரர்கள் அதிர்ச்சி அளித்து கோட்டைக்குள் நுழைந்து எதிர்த்த அனைவரையும் கொன்று போட்டு கோட்டையை கைப்பற்றிக் கொண்டார்கள். கோட்டையை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் அதில் பறந்து கொண்டிருந்த சாதவாகன கொடியை இறக்கிவிட்டு புலிக்கொடியை பறக்கவிடவும் செய்தார்கள். சோழ வீரர்கள் வெற்றி முழக்கத்துடன் சாதவாகன கோட்டைக்குள் நுழையலானார்கள். அடிப்படை பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டன. கோட்டையின் காவலை சோழ வீரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கோட்டைக்குள் இருந்த பணியாட்களை தவிர அனைத்து வீரர்களும் வெளியேற்றப்பட்டார்கள். போர் முடிந்த ஒரே இரவில் கோட்டையின் முழு கட்டுப்பாடும் சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அடுத்த நாள் காலையில் கோட்டையின் நவை கூட்டப்பட்டது. தன் குழந்தை திரையனுடன் வானவல்லி, செங்கோடர், வில்லவன், உபபடைத் தலைவர்கள், உபதளபதிகள் என அனைவரும் கோட்டையின் அவையில் குழுமியிருந்தார்கள். தனது பெரும் படை அனைத்தையும் இழந்துவிட்டு அவையில் தலையை கீழே தொங்க போட்டுக்கொண்டு தனியொருவனாக நின்று கொண்டிருந்தான் சாதவாகன எல்லைப்புற படைத்தலைவனான மாதண்ட நாயகன். கோட்டையில் அனைவரும் அமைதியாக இருக்க வில்லவன் வானவல்லியிடம், பல வீரர்களின் இழப்புக்கு காரணமான இவனை சிறையில் அடைத்து விடலாம் அல்லது மரண தண்டனை அளித்து விடலாம் என வெகுண்டெழுந்தான். வானவல்லி அவையில் அமர்ந்திருந்த அனைவரின் முகங்களையும் நோக்கினாள். அனைவரும் வானவல்லியின் பதில் என்னவாக இருக்கும் என அறியும் ஆவலில் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சாதவாகன எல்லைப்படை தலைவனை நோக்கிய வானவல்லி, சோழப்படையை தாக்க சொல்லி உனக்கு கட்டளையிட்டது யார் என வினவினாள். எந்த பதிலையும் தெரிவிக்காமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் சாதவாகன எல்லைப்படை தலைவன். வானவல்லி அவனது பதிலை எதிர்பார்த்தபடி அவனது முகத்தையே நோக்கிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக நின்றவன் பிறகு சாதவாகன படைத்தலைவரின் கட்டளை என பதிலளித்தான். படைத்தலைவரின் கட்டளையை அரசர் சதகர்ணி அறிவாரா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியாதா? ஆம், சோழ படையை தாக்க சொல்லி கட்டளை அவந்தியில் இருந்து வந்தது. கட்டளை கிடைத்த அடுத்த கணத்தில் போருக்கு புறப்பட்டு விட்டேன். அவந்தியிலிருந்தா? ஆம், அவந்தியில் வசிக்கும் சாதவாகன இளவரசர் வஜ்ரபாகுவிடமிருந்து ஒற்றர் தலைவர் மூலம் கட்டளை கிடைத்தது. தாக்காளர்களை கொண்டு தாக்க சொல்லி கட்டளையிட்டது யார்? அந்த கட்டளையும் அவந்தியிலிருந்து வந்தது. அருகில் அமர்ந்திருந்த செங்கோடரை நோக்கினாள் வானவல்லி. பிறகு, அடுத்து என்ன செய்யலாம் என வினவினாள். இவனை சிறையில் அடைத்து விடலாம் தேவி. நூற்றுவர் கண்ணர்களின் தலைநகர் படித்தானத்திற்கு படைத்தலைவர் மூலம் செய்தி அனுப்புவோம். அதே நேரம் நம் அரசர் மற்றும் படைத்தலைவர்களுக்கும் நம் வெற்றியை தெரிவித்து விடுவோம். படித்தானத்திற்கு செய்தி அனுப்புவது நல்லதுதான். ஆனால் என்று சிந்தித்த வானவல்லி, படித்தானத்திற்கு வில்லவர் செல்வதை விடவும் இந்த போருக்கு காரணமான நூற்றுவர்கண்ணர் படைத்தலைவன் செல்வதுதான் சால சிறந்தது என எண்ணுகிறேன் நான் என தெரிவித்தாள் வானவல்லி. செங்கோடர் அவளை வியப்புடன் நோக்கினார். ஆமாம் தந்தையே, வில்லவர் செல்வதை விடவும் நூற்றுவர்கண்ணர் படைத்தலைவர் செல்வதுதான் முறையாக இருக்கும். இந்த போர் நடந்த சூழலையும் சதகர்ணி அறிந்து கொள்வார். சரிதாயே, இந்த யோசனையும் நன்றுதான். சாதவாகன படைத்தலைவரை படித்தானத்திற்கு தூதுவராக செல்லட்டும் என நாங்கூர் வேளிர் தெரிவிக்க, வானவல்லி அவளுக்கு முன்னால் நின்ற சாதவாகன படைத்தலைவனிடம், நூற்றுவர்கண்ணர் அரசர்கள் தமிழ் அரசர்களுடன் நல்லுறவையே பேணி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்லுறவை நாங்களும் பின்பற்ற விழைகிறோம். சோழ வீரர்களின் தாக்குதல் இலக்கு மகதம்தான், படித்தானமோ அல்லது நூற்றுவர்கண்ண தேசமோ அல்ல. நடந்த போரை பற்றி நீயே அரசரிடம் தெரிவி. நூற்றுவர்கண்ணருடன் நாங்கள் மேற்கொண்ட போரினை முன்னெடுக்க விரும்பவில்லை என்று.
ஆனால் சதகர்ணி போரினை விரும்பினால் சோழப்படை அதற்கும் தயார் என்பதை நீயே சதகர்ணியிடம் தெரிவித்துவிடு என அவனிடம் தெரிவித்த வானவல்லி அவையை ஒருமுறை கூர்ந்து நோக்கினாள். பிறகு சாதவாகன எல்லைப்புற படைத்தலைவனிடம், நீ இப்பொழுதே இங்கிருந்து படித்தானத்தை நோக்கி புறப்படலாம் என கட்டளையிட்டு கையை வாயிலை நோக்கி நீட்டினாள். தலையை தொங்க போட்டபடியே சாதவாகன எல்லைப்படை தலைவனான மாதண்ட நாயகன் வானவல்லியின் கட்டளையை சுமந்தபடி அங்கிருந்து வெளியேறினான். உடனே செங்கோடர் 4 புரவி வீரர்கள் அவனை பின்தொடரட்டும் என கட்டளையிட்டார். அடுத்த கணம் அவையில் காவல் இருந்த வீரர்கள் அவனை பின்தொடரலானார்கள். அவையை நோக்கி வானவல்லி, காரவேலனால் முறியடிக்கப்பட்ட மூவேந்தர் கூட்டணியை இந்த மொழிபெயர் தேயத்தில் கரிகாலனின் கட்டளையின் பேரில் இப்போது முதல் தமிழக வீரர்கள் காவல் இருக்க துவங்குவார்கள் என கூறியவள் வில்லவனை நோக்கி, புகாரிலும் தொண்டை நாட்டிலும் போருக்கு புறப்பட்டு தயாராக இருக்கும் நமது படை வீரர்கள் அனைவரும் புறப்பட்டு வரட்டும். தளவாடங்கள் அனைத்தும் வந்து இறங்கட்டும். அடுத்த கட்டளை கரிகாலரிடமிருந்தோ அல்லது படைத்தலைவர் செங்கு வீரரிடமிருந்தோ கிடைக்கும் வரை இனி இந்த சாதவாகன எல்லைப்புற கோட்டைத்தான் நமது இருப்பிடம் என தெரிவித்தாள். அப்போது வில்லவன் வானவல்லியிடம், தேவி, பரதவன் குமரனிடம் இருந்து ஓலைக்கு மேல் ஓலை வந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. குமரனையும் புறப்பட்டு வரச் சொல்லி தகவல் அனுப்பிவிடட்டுமா என வினவினான். சரி வில்லவரே, உங்களது விருப்பம் என சிரித்தபடியே தெரிவித்தாள் வானவல்லி. தனது நண்பனை காணப்போகும் மகிழ்ச்சியின் வசப்பட்டான் வில்லவன். அவன் மகிழ்ச்சி அடங்குவதற்குள், குமரன் போருக்கு வந்துவிடட்டும், தாங்கள் புகார் காவலுக்கு சென்று விடுங்கள் என கட்டளையிட்டாள் வானவல்லி. அடுத்த கணம் அடங்கி போனான் வில்லவன். அவனது பதில் என்னவாக இருக்கும் என்பதை அறிய அவனது முகத்தையே நோக்கினாள் வானவல்லி. வில்லவன் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நிற்கலானான். சிறு புன்னகையுடன் வானவல்லி, என்ன குரலே காணவில்லை என வினவினாள். அப்பொழுதும் வில்லவன் தயங்கியபடி நின்று கொண்டிருந்தான். பரதவன் குமரன் அவசியம் வரவேண்டுமா வில்லவரே? வேண்டாம் தேவி, புகாரின் காவல் மிகவும் முக்கியம். அவன் மரகதவல்லி தேவியார், இரும்பிடர் தலையர் மற்றும் வளவனாருக்கு துணையாக புகாரிலேயே இருக்கட்டும் என சற்றென்று பதிலளித்தான் வில்லவன். அவனது பதிலை கேட்டதும் வானவல்லி, செங்கோடர் மற்றும் உபதலைவர்கள் அனைவரும் சிரிக்கலானார்கள். ஓ இனி பரதவன் குமரனை பற்றி பேசுவாய் வில்லவா என சிரித்தபடியே வினவினார் செங்கோடர். வில்லவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனது வருத்தத்தைக் கண்ட வானவல்லி, அண்ணா, கவலை வேண்டாம். உங்களது நண்பரை தாங்கள் விரைவிலேயே சந்திப்பீர்கள். அதுவரை தாங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் என புன்னகையுடன் தெரிவித்த வானவல்லி அவனை இருக்கையில் அமரச் சொல்லி கட்டளையிட்டாள். எதிர்பாராத போரினை வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். அடுத்து என்ன தேவி செய்வது என வினவினான் உபதலைவன் ஒருவன். இந்த தாக்குதலிலிருந்து நாம் நமது குறைபாடுகள் சிலவற்றை அறிந்து கலைந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனை முதலில் நாம் களைவோம். பிறகு அடுத்த நடவடிக்கைகளை பற்றி சிந்திப்போம் என தெரிவித்த வானவல்லி வில்லவனை நோக்கி, படைத்தலைவரே, இந்த போரின் மூலம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவை என்னென்ன என வினவினாள். நமது ஒற்றற்படையை நாம் நிச்சயமாக மேம்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நூற்றவர் கண்ணரின் படைத்தலைவன் அரைக்கூவல் விடுக்கும் வரை நாம் அவர்களின் திட்டத்தை பற்றி முன்னரே அறிந்து கொள்ள தவறிவிட்டோம். இந்த தாக்குதல் மூலம் நமது சோழ படைக்கு எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழலிலும் விரைந்து போருக்கு தயார் ஆகிவிடும் வல்லமை உண்டு என்பதை இந்த போர் தெரிவித்துவிட்டது. அதேதான் தலைவரே, நாம் நமது ஒற்றற்படையை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த செங்கோடர், இனி அந்த தவறு நடக்காது தாயே, அதை நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன் என தெரிவித்தவர் தனது வீரர்கள் அனைவரையும் அழைத்து உரிய கட்டளையை பிறப்பித்து அனுப்பி வைத்தார். வானவல்லி வீரர்களை அழைத்து, நேற்று நடந்த போரை பற்றி கரிகாலருக்கு இன்றே தகவலை அனுப்பி வைத்து விடுங்கள் என கட்டளையிட்டாள். புரவி வீரர்கள் உடனே புறப்பட்டு சென்றார்கள். சபை கலையட்டும் என கட்டளையிட்டாள் வானவல்லி. அப்போது வில்லவன், தேவி, சிங்கப்பூருக்கு சென்றிருக்கும் நமது படைத்தலைவர் செங்கு வீரருக்கும் தகவலை அனுப்பி வைத்து விடவா என வினவினான். அவசியமில்லை வில்லவரே. அவசியமில்லையா? ஆம். ஏன்? செங்கு வீரர் நீண்ட நாட்கள் சிங்கப்பூரில் தங்கப் போவதில்லை. அவர் விரைவில் திரும்பி விடுவார். ஆதலால் தான் அவசியமில்லை என தெரிவித்தேன். நீங்கள் கோட்டையின் காவலை கவனியுங்கள் என கட்டளையிட வில்லவனும் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான். மேற்கில்
தொலைதூரத்தில் காணப்பட்ட குன்றுகளுக்கு பின்னால் கதிரவன் விழுந்திருந்தான். கதிரவன் மேற்கில் மறைந்திருந்தாலும் இருள் முழுவதும் புவியை ஆக்கிரமிக்காமல் வெளிச்சம் சிறிதளவு எஞ்சி இருந்தது. கலிங்க நாட்டிற்கும் வடுக நாட்டிற்கும் இடைப்பட்ட வனத்தை இருளானது கவ்வத் தொடங்கி பெரும் பயங்கரத்தை உருவாக்கியிருந்தது. வடுக நாட்டிலிருந்து கலிங்க நாட்டின் சிங்கபுரிக்கு பயணித்துக் கொண்டிருந்த வழிப்போக்கர்களும் வணிகர்களும் வனத்தின் எல்லையில் காணப்பட்ட சத்திரங்களிலேயே தங்கிக் கொண்டார்கள். கலிங்க மன்னன் காரவேலன் சமண மதத்தை பின்பற்றிக் கொண்டிருந்ததால் வழிப்போக்கர்கள் தங்கி பயணிக்கும் அன்ன சத்திரங்கள் அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் காணப்பட்டன. ஆதலால் அந்த வழியே பயணிக்கும் அனைத்து வணிகர்களும் இரவில் சத்திரங்களில் தங்கியே சென்று கொண்டிருந்தனர். வழிப்பாதையின் வழியே பயணித்து வரும் பாதசாரிகளை சத்திர ஊழியர்கள் மறித்து வலுக்கட்டாயமாக சத்திரத்திற்குள் அழைத்து வந்து தங்க வைத்துக் கொண்டிருந்தனர். அப்படி வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்பட்ட வீரர்களுள் சோழ படைத்தலைவன் விரல்வேலும் ஒருவனாக உணவருந்திக் கொண்டிருந்தான். தனக்கு அருகில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பௌத்த தேரர் ஒருவரிடம் செங்குவீரன், இங்கிருந்து சிங்கபுரி எத்தனை நாழிகை பயணம் என வினவினான். சிங்கபுரி என்ற சொல்லை கேட்டதுமே அந்த பௌத்த தேரர் காதில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டவராய் போன்று விரல்வேலை விட்டு தூர சென்று விட்டார். அவரது செயலை விரல்வேல் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவர், தம்பி, தெற்கிலிருந்து வருகிறாயா என வினவினார். குரல் வந்த திசைக்கு திரும்பிய விரல்வேல், ஆமாம் பெரியவரே என பதிலளித்தான். ஆதலால் தான் உனக்கு சிங்கபுரியை பற்றியும் அதன் மன்னன் காரவேலனை பற்றியும் தெரியாமல் தேரரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என கூறியவர் விரல்வேலை பார்த்து நகைக்கவும் செய்தார். அதற்கு மேல் விரல்வேல் அவரிடம் எதை பற்றியும் வினவவில்லை. சிற்றுண்டியை முடித்துவிட்டு மரத்தடியில் கட்டியிருந்த தனது புறவியை நோக்கினான். அது அவனை பார்த்து வாஞ்சையுடன் தலையாட்டியது. புறவிக்கு அருகில் சென்றவன் அதை தடவி கொடுத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு அருகில் வந்த அப்பெரியவர், தம்பி, இங்கிருந்து புறவியில் 3 சாமகாலம் பயணித்தால்தான் உன்னால் சிங்கபுரியின் எல்லையை அடைய இயலும். அடர்ந்த வனம் அது. நிலவொளியாலும் புகை இயலாத அளவிற்கு அடர்ந்து காணப்படும். பொழுது கடந்ததும் மாயமோகினி, கள்வர்கள் என அனைவரும் உலாவத் துவங்கி விடுவார்கள். ஆதலால் இந்த வனத்தின் வழியே யாரும் பொழுது மேற்கில் விழுந்த பிறகு பயணிப்பது கிடையாது. விடிந்ததும் நீ புறப்படு. நண்பகலுக்கு எல்லாம் நீ சிங்கபுரியை அடைந்து விடலாம் என தெரிவித்தார். அப்போது அவரிடம், பெரியவரே, எதற்காக சிங்கபுரி என்ற சொல்லை கேட்டதும் அப்பௌத்த தேரர் எழுந்து சென்று விட்டார் என எதுவும் தெரியாதவனை போன்று வினவினான் விரல்வேல். தம்பி, நம் தென்னகத்தை போன்று இங்கு வடநாட்டு மன்னர்கள் அனைத்து சமயங்களையும் ஒன்றாக பாவித்து ஒழுகுவதில்லை. காரவேலன் சமணத்தை கடைபிடிக்கிறான். ஆதலால் அவன் பௌத்தர்களையும் வைதீகர்களையும் எதிரியாகவே பார்க்கிறான். சுங்கன் வைதீக மதத்தை சார்ந்தவன். அவன் சமணர்களையும் பௌத்தர்களையும் விரோதியாக நினைத்து விரட்டுகிறான். பௌத்த தேரர்களின் தலையை கொண்டு வந்தால் ஒவ்வொரு தலைக்கும் 100 பொற்காசுகள் அளிப்பதாக புஷ்யமித்ர சுங்கன் அறிவித்திருக்கிறான் என்றால் அவர்களின் சமய காழ்ப்புணர்ச்சி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளேன். ஆதலால்தான் அந்த பௌத்த தேரர் சிங்கபுரி என்ற சொல்லை கேட்டதுமே அருவருத்து விலகி சென்று விட்டார். ஐயா, வனத்திற்குள் பாதை ஒன்றுதானா அல்லது கிளைப்பாதைகள் நிறைய இருக்கிறதா என வினவினான் விரல்வேல். ஒரே சாலைதான் தம்பி. நன்றி பெரியவரே என தெரிவித்த விரல்வேல் மரத்தில் கட்டியிருந்த தனது புறவையை அவிழ்த்து அதில் சேணத்தை பூட்டினான். அவனது செயலை கண்ட அப்பெரியவர், தம்பி, நான் கூறுவதை கேட்ட பிறகும் நீ புறப்பட ஆயத்தமாகிவிட்டாய் போல் இருக்கிறதே என வினவினார். விரல்வேல் எந்த பதிலையும் அளிக்காமல் புன்சிரிப்பு ஒன்றை மட்டும் உதிர்த்தான். தம்பி, இது தேய்பிறை காலம். நீ பயணிக்கும் முதல் சாமத்தில் வெளிச்சம் என்பதையே உன்னால் காண இயலாது. அவசரம் என்றால் நிலவு கீழ்வானத்தில் தோன்றிய பிறகாவது புறப்படு. அதற்கு முன் நீ கலிங்க வனத்தில் பயணிப்பது யமபுரியை நோக்கி செல்வதற்கு சமம்
என எச்சரிக்கை செய்தார். விரல்வேல் கனநேரம் அவர் கூறியதை கேட்டபடி சிந்தித்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்போது அப்பெரியவர், நீ வருவதற்கு ஒரு நாழிகை பொழுதிற்கு முன்னால் ஒரு பெண் தனியாக புறப்பட்டு சிங்கபுரிக்கு சென்றிருக்கிறாள். எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்கவில்லை. அவளுக்கு இந்நேரம் என்ன நேர்ந்திருக்குமோ தெரியாது. உனக்கு மனதில் உறுதியும் ஆபத்தை எதிர்க்கும் துணிச்சலும் இருந்தால் புறப்பட்டு செல். முடிந்தால் அந்த பெண்ணை காப்பாற்றி சிங்கபுரிக்கு அழைத்து செல். கருணையே வடிவான சேயோனின் வெற்றிவேல் உனக்கு துணை இருக்கட்டும் என கூறியவர் வேல் ஒன்றையும் பந்தம் ஒன்றையும் எடுத்து அவனிடம் கொடுத்தார். அவரது சிந்தனை திடீரென மாறிவிட்டதை கண்ட விரல்வேல் அதை வாங்கிக் கொண்டு புறவையில் அமர்ந்து சிங்கபுரியை நோக்கி புறப்பட்டான். 2 பக்கங்களிலும் கரும் பூதம் போன்று வளர்ந்து நின்று கொண்டிருந்த மரங்கள் அவனை வரவேற்க வனத்திற்குள் நுழைந்தான் விரல்வேல். புறவை சீரான வேகத்தில் பயணிக்க அவனது கையில் வைத்திருந்த தீப்பந்தம் அவனுக்கு உதவியாக இருக்கவில்லை. காற்றில் தீப்பந்தத்தின் செந்தீ நிலையாக இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தது. முன்னும் பின்னுமாக விழுந்து கொண்டிருந்த நிழல் புறவையை மிரளச் செய்ய தீப்பந்தத்தை அணைத்து கீழே போட்டுவிட்டு சென்றான் விரல்வேல். முதலில் அடர்ந்த வனம் அவனது பார்வையை பறித்து விட்டதை போன்ற இருள் அப்பிக்கொண்டாலும் நேரம் கடக்க கடக்க இருளும் அவனுக்கு பழக்கமாக துவங்கியது. தொடர்ந்து புறவையை தட்டிவிட்டான் விரல்வேல். ஒரு ஓரை பொழுது பயணித்திருப்பான். இருளில் புறவைகள் அவனை பின்தொடர்வதை போன்று குளம்படி சத்தங்கள் கேட்க புறவையின் வேகத்தை குறைத்தான். அவனைத் தொடர்ந்து குளம்படி சத்தங்களின் சுருதியும் குறைந்தன. சீரான வேகத்திலேயே புறவியை தட்டிவிட்டான். இருளை கிழித்துக் கொண்டு அவனது புறவி சென்று கொண்டிருந்தது. மேலும் ஒரு நாழிகை பொழுது பயணித்த பிறகு அவனுக்கு முன்னால் சற்று தொலைவில் தீப்பந்த ஒளியின் உதவியுடன் புறவி வீரன் ஒருவன் பயணித்துக் கொண்டிருப்பதை கண்டான். அவனது துணிச்சலைக் கண்டு விரல்வேல் வியந்தபடியே புறவியின் வேகத்தை கூட்ட அவனை நெருங்கிக் கொண்டிருந்தான் விரல்வேல். பின்னால் வருவதை கண்டதும் புறவியில் சென்றவன் என்ன நினைத்தானோ அவனும் தனது புறவியின் வேகத்தை கூட்டி விரைந்து பயணிக்கத் துவங்கினான். அவனை பின்தொடரும் என்னை அவன் கல்வன் என்று நினைத்து விட்டானோ என அவனை எண்ணி சற்று உரக்கவே சிரித்தான் விரல்வேல். சரி, சற்று இடைவெளியில் பயணிப்போம் என தனக்குத்தானே கூறிக்கொண்ட போது அவனுக்குள் அப்போது ஒரு சந்தேகமும் தோன்றி மறைந்தது. சற்று முன்ன பெரியவர் வனத்தில் ஒரு பெண் பயணிப்பதாக அல்லவா கூறினார். ஆனால் தீப்பந்த ஒளியில் ஆண் பயணிப்பதை போன்று அல்லவா தோன்றுகிறது என குழப்பத்துடனே புறவையை தட்டிவிட்டு முன்னால் சென்ற புறவி வீரனை நோக்கினான். சந்தேகமே இல்லை, அவன் ஆண்தான் என எண்ணிக்கொண்டவன் இவன் ஆண் எனில் அப்பெண் எங்கே சென்றிருப்பாள் என்ற வினாவும் அவனுக்குள் எழவே செய்தது. விரல்வேல் பெரும் சிந்தனையில் சென்று கொண்டிருந்த போது அந்த வனமே நடுங்கும்படி ஆந்தையின் அலறல் ஒன்று எழுந்து அடங்கியது. ஆந்தையின் அலறல் எழுந்த அடுத்த கணம் அவனுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த புறவி நிலை தடுமாறி கீழே விழ புறவி வீரனும் தரையில் விழுந்தான். தீப்பந்தம் கீழே விழுந்து எப்போது வேண்டுமானாலும் அணைந்து விடுவேன் என்று சினுங்கிக் கொண்டிருந்தது. கீழே விழுந்த அப்புறவி வீரனை 7-8 பேர் சூழ்ந்து கொண்டார்கள். அதே நேரம் அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த சில புறவிகளும் விரல்வேலை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தன. அப்பெரியவர் அளித்த தீப்பந்தத்தை விரல்வேல் தூக்கி எறிந்து விட்டாலும் அவர் அளித்த வெற்றிவேலினை அவன் எறிந்திருக்கவில்லை. இடையில் அவனது வீரவாள் எதற்கும் தயாராகவே உரைக்குள் உறங்குவதை போன்று பாசாங்க செய்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த புறவி வீரனுக்கு உதவுவதற்காக தனது புறவியை அதிவேகத்தில் செலுத்தினான். கீழே விழுந்த வீரனை 7-8 பேர் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவனது புறவி ஒருபுறம் கீழே கிடக்க அவன் மறுபுறம் எழுந்து நின்றான். அவ்வீரனது ஆயுதம் அப்புறவியின் சேனத்தில் வைக்கப்பட்டிருந்ததால் ஆயுதமின்றி நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்தான் அவன். அசக்கில்னா படிக்கேரா தனக்காத்தனா பலவு நிசடா லாசேடாரேனா தனக்கு இது மரடு யசபால டகனா அசக்கி என கட்டளையிட்டான் அக்குழுவின் தலைவன். அவனது கட்டளை எழுந்ததுமே அதை நிறைவேற்ற 4-5 பேர் அப்புறவி வீரனை நோக்கி வாளினை ஓங்கிக் கொண்டு நெருங்கிச் சென்றார்கள். ஆயுதமின்றி நின்ற புறவி வீரன் என்ன செய்வதென்று திகைக்கையில் அவனை நோக்கி வந்தவனது மார்பில் வேல் ஒன்று பாய்ந்து வானத்தை பார்த்து அலறியபடியே கீழே விழுந்தான். அவன் விழுந்த அடுத்த கணம் சுற்றி நின்ற மேலும் 2 உடலில் குறுவாட்கள் பாய்ந்து கீழே விழுந்தார்கள். கன நேரத்தில் 3 கீழே விழுந்ததும் நம்பிக்கை பெற்ற
பெற்ற அப்புரவி வீரன் கீழே விழுந்தவனின் மார்பில் பாய்ந்திருந்த வெற்றி வேலினை கையில் எடுத்து அவனை நெருங்கிய மேலும் இருவரை கொன்று போட்டபடியே வேலினை சுழற்றினான். விரல்வேல் அவனுக்கு அருகில் புறவியில் வருவதற்குள் அவனை சுற்றியிருந்த அனைவரையும் தோற்கடித்து மண்ணில் தள்ளியிருந்தான் அவ்வீரன். அவனது கையில் இருந்த வேலிலிருந்து குருதி துளிகள் சொட்டிக் கொண்டிருந்ததை அணையும் தருவாயில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்த ஒளியின் மூலம் கண்டான் விரல்வேல். தனது வாளினை உரையிலிருந்து உருவிக்கொண்டு வந்த விரல்வேலின் வாளுக்கு எத்தகைய வேலையையும் மிச்சம் வைக்காமல் அவனை எதிர்த்த அனைவரது கதையையும் அப்புரவி வீரன் முடித்து வைத்திருந்தான். அவனது வேல் சுழன்ற வேகத்தினை கண்டு பிரமித்தபடியே விரல்வேல் புறவியில் நின்று கொண்டிருந்த போது விரல்வேலை நோக்கி கையில் வைத்திருந்த வேலினை எறிந்தான் அப்புரவி வீரன். உடனே சுதாரிப்படைந்த விரல்வேல் அவ்வேலின் பாதையிலிருந்து குனிந்து விலகிக் கொண்டான். அவனது உச்சிமுடியை தொட்டபடி பாய்ந்த அவ்வேல் அவனுக்கு பின்னால் அவனை வெட்டுவதற்கு கையை ஓங்கிக் கொண்டு புறவியில் நின்ற கள்வன் ஒருவனின் மார்பின் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளியது. எஞ்சியிருந்த 2 புறவி வீரர்களையும் அடுத்த கணத்தில் தனது கையில் இருந்த வாளுக்கு பலி கொடுத்து அப்போரை முடித்து வைத்த விரல்வேல் புறவியிலிருந்து கீழே குதித்தான். அவனது வாளில் சொட்டிக் கொண்டிருந்த குருதி துளியை துடைத்து மீண்டும் தனது வாளுறையில் போட்டுக்கொண்டு கீழே விழுந்து தணிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்தான். அவனது கைக்கு வந்ததுமே மீண்டும் உயிர் பெற்ற தீப்பந்தம் சுடர்விட்டு எரியத் துவங்கியது. தீப்பந்த ஒளியின் மூலம் அப்புரவி வீரனை நோக்கினான் விரல்வேல். அதிர்ச்சியிலிருந்து விலகாமலே அவனும் விரல்வேலை நோக்கிக் கொண்டிருந்தான். தலைப்பாகை அணிந்து கொண்டு தனது குடல்கள் அனைத்தையும் அதற்குள் மறைத்து வைத்திருந்தான். சற்றே கருத்த நிறம், கூர்மையான விழிகள், அவனது முகத்திற்கு மேலும் அழகு சேர்க்கும் அவனது மீசை, ஒட்ட சவரம் செய்திருந்த அவனது முகத்தில் குழந்தைத்தனம் மிகுந்திருந்தது. அவனது முகத்தில் தெரித்து விழுந்திருந்த குருதி துளியை துடைக்க கையை கொண்டு சென்றான் விரல்வேல். ஓரடி பின்னால் நகர்ந்தான் அப்புரவி வீரன். அவன் தயங்குவதை கண்ட விரல்வேல், முகத்தில் குருதித்துளி படிந்திருக்கிறது, துடைத்துக்கொள் என கூறியவன் அவனது வலது பக்க கன்னத்தை சுட்டிக்காட்டினான். தனது தோளில் போட்டிருந்த துண்டினை எடுத்து தனது முகத்தில் படிந்திருந்த குருதி துளியை துடைத்தான் அப்புரவி வீரன். அவன் குருதி துளியை துடைத்த பிறகு அவனது முகத்தை நோக்கினான் விரல்வேல். அவன் துடைத்த இடத்தில் அவனது கருத்த நிறம் சற்றே இளம் மஞ்சள் நிறத்திற்கு மாறியிருந்தது. அதை கண்ட விரல்வேலுக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. இவன் தனது தலையில் கட்டியிருக்கும் தலைப்பாகை, பூசியிருக்கும் இந்த கருப்பு சாயம் மற்றும் முகத்தில் அணிந்திருக்கும் அந்த மீசை ஆகியவற்றை நீக்கினால் இவனாக இருக்க மாட்டான். அப்பெரியவர் கூறிய பெண் நிச்சயம் இவளாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காக இவள் தனது உருவத்தை மாற்றி ஆண் வேடமிட்டு சுற்றி கொண்டிருக்கிறாள் என எண்ணிய விரல்வேல் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவள், வீரரே, வந்ததிலிருந்து எனது முகத்தையே வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, ஏன் என தனது குரலை மாற்றிக்கொண்டு ஆண் குரலில் வினவினாள். அவளது திறமையைக் கண்டு வியந்த விரல்வேல் அவள் பெண் என்பதை அறிந்து கொண்டதை காட்டிக்கொள்ளாமல், இருண்ட வனத்தில் தனியாக வந்திருக்கும் உனது துணிச்சல் என்னை பிரமிப்படைய செய்துவிட்டது என வியப்படைந்தவனை போன்று தெரிவித்தான். நீங்களும் தான் இந்த வனத்தில் தனியாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களது வேலினையும் குருவாட்கள் 2ஐயும் எரிந்த விதத்திலிருந்தே உங்களது திறமையை அறிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட தாக்குதலை நான் கண்டதே இல்லை என வியப்புடன் அவனது வீரத்தை பற்றி சிலாகித்தாள் அவள். பதிலுக்கு எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நின்றான் விரல்வேல். பிறகு, கீழே விழுந்திருக்கும் உனது புறவியை எழுப்பி புறப்படு. நாம் இனியும் இங்கு தாமதிக்க வேண்டாம். எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து நம்மை மீண்டும் சூழலாம். உடனே புறப்படுவோம் என அவசரப்படுத்தினான் விரல்வேல். அவன் கூறியதை கேட்டதும் கீழே விழுந்து கிடந்த அவளது உடைமைகளை எடுத்து தனது தோளில் போட்டுக்கொண்டு புறவியை எழுப்பினாள். அப்புறவி எழ மறுத்தது. எழ முயன்றாலும் அது தனது கால்களை ஊன்ற இயலாமல் திணறி மீண்டும் கீழே விழுந்தது. அதை கண்ட விரல்வேல், வீரரே, உங்களது புறவி இனி பயன்படாது. என் புறவி தாராளமாக இருவரை சுமக்கும். என் புறவியில் ஏறிக்கொள்ளுங்கள். ஆபத்து மீண்டும் சூழும் முன் நாம் இங்கிருந்து புறப்பட்டு விடுவோம் என தெரிவித்தான். அவன் கூறியதை கேட்டு அவள் பெரும் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தயங்கி நின்றாள். மனதிற்குள் சிரித்து கொண்ட விரல்வேல், பெண் என்னதான் ஆணை போன்று வேடமிட்டாலும் இயற்கை சுபாவங்களை மறந்துவிட முடியுமா என எண்ணிக்கொண்டே, தாமதிக்க வேண்டாம், உடனே ஏறிக்கொள் என கூறி அவளது தோளில் போட்டிருந்த உடைமைகளை எடுத்து தனது புறவியின் மீது கடத்தினான். தயங்கியபடியே நின்று கொண்டிருந்தாள் அவள். பிறகு, என்னை மன்னித்து விடுங்கள் வீரரே,
நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள் என மட்டும் தெரிவித்தாள். எதற்காக நான் மட்டும் புறப்பட வேண்டும்? என்னால் இப்போது உங்களுடன் வர இயலாது. ஏன்? வீரரே, தயங்குவதற்கு நேரமில்லை, உடனே புறப்படுங்கள். பல இக்கட்டான சூழல்களில் எனது புரவி என்னை காப்பாற்றி இருக்கிறது. எனது புரவி பயன்படாது என்பதற்காக என்னால் இதை கைவிட்டு விட்டு வர இயலாது என சாமர்த்தியமாக தெரிவித்தாள் அவள். நான் செல்கிறேன், நீ வருகிறாயா அல்லது இங்கேயே இருந்து மறுபடியும் அவர்களிடம் சிக்கிக்கொள்ளப் போகிறாயா என வினவியபடியே அவளது உடைமைகளை கீழே போட்டுவிட்டு தனது புரவியை தட்டிவிட்டான். அது மெல்ல நகர்ந்தது. உங்களுக்கு அவசரம் என்றால் நீங்கள் புறப்படுங்கள், என்னால் இப்போது வர இயலாது என திடமாக தெரிவித்தாள் அவள். அவளுக்கு விரல்வேல் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. தனது புரவியின் அடிவயிற்றை தனது வலது காலினால் சற்றே வேகமாக தட்டினான். அடுத்த கணம் புறப்பட்ட அப்புரவி அவளது பார்வையில் இருந்து மறைந்து விட்டிருந்தது. தன்னை நொந்து கொண்டபடியே தனிமையில் நின்று கொண்டிருந்தாள் அவள். இனி பயன்படப் போகாத தனது புரவியின் அருகில் தரையில் அமர்ந்தாள். அதை தடவி கொடுத்தபடியே அமர்ந்திருந்தாள். வனத்தில் அடையாளம் புரியாத சத்தம் தொடர்ந்து வெவ்வேறு திசைகளில் எழுந்து கொண்டிருந்தது. எதற்கும் அஞ்சாதவளான அப்பெண் தனது கைவிடப்பட்ட நிலையை எண்ணிக்கொண்டு வருந்த அவளும் அச்சத்தை உணரத் துவங்கினாள். வனத்தின் தொலைவில் எழும் சிறு சிறு சத்தங்களும் அவளை கொடிய வன விலங்குகள் சூழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற மாய தோற்றத்தை உருவாக்கி அவளை நடுங்க செய்து கொண்டிருந்தது. அவனுடனே சென்றிருக்கலாமோ என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே திடீரென்று அவளை நோக்கி குளம்படி சத்தம் நெருங்கிக் கொண்டிருந்தது. மீண்டும் கள்வர்கள் என முணுமுணுத்துக் கொண்டு கீழே கிடந்த விரல்வேலின் வெற்றி வேலினை கையில் எடுத்துக்கொண்டாள். நடுவழியில் வேலினை கையில் பிடித்தபடி நின்று கொண்டிருக்கும் போது விரல்வேல் அங்கு மீண்டும் திரும்பி வந்தான். அவள் நின்ற தோரணையை பார்த்தவன் சிரித்தபடியே, உன்னை கண்டால் எங்கள் ஊர் காவல் தெய்வமான சாத்தானின் நினைவுதான் வருகிறது என கூறிக்கொண்டு தனது புறவியிலிருந்து கீழே குதித்தான். எதற்காக திரும்பி வந்திருக்கிறீர்கள் என வினவினாள் அவள். கல் நெஞ்சக்காரி என்று மனதிற்குள் கூறிக்கொண்டவன், இந்த வனத்தில் ஒருவனை ஆபத்தில் விட்டுச் செல்வது பெரும்பிழை என்று தோன்றியது எனக்கு. ஆதலால் திரும்பி வந்துவிட்டேன் என புன்னகையுடன் அவளது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்துக் கொண்டு தெரிவித்தான். அவன் திரும்பி வந்து விட்டதை கண்டு அவள் மகிழ்ந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் கீழே விழுந்து கிடந்த அவளது புறவியையே நோக்கிக் கொண்டிருந்தாள். அருகில் கிடந்த சுள்ளிகள் மீது அவளது கையில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை வாங்கி போட்டான் விரல்வேல். அடுத்த கணம் அச்சுள்ளிகள் தீப்பிடித்து எரியத் துவங்கி அவ்விடத்தை வெளிச்சத்தால் நிரப்பியது. கீழே கிடந்த புறவியை நோக்கினான். அது வருத்தத்துடன் அவனை நோக்கியது. புறவியின் தலையை பிடித்து மெல்ல தூக்கினான். பின்னங்கால்கள் இரண்டும் நிலைத்து நிற்க முன்னங்கால்கள் இரண்டையும் கீழே ஊன்ற இயலாமல் மீண்டும் கீழே விழுந்தது. புறவியின் தலையை கீழே போட்டுவிட்டு முன்னங்கால்கள் இரண்டின் குளம்புகளை சோதித்தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கால்களை மெல்ல அழுத்தியபடியே மேல் நோக்கி தடவினான் விரல்வேல். வலதுகால் தொடையை அவன் தொட்டபோது வலியால் துடித்து கனைத்தது அப்புறவி. அக்கனைப்பு சத்தத்தை கேட்டதும் அவளும் துடிதுடித்து போனாள். புறவியின் கழுத்தை தாங்களாக பிடித்துக்கொண்டு தனியொருவனாக அப்புறவியை தூக்கினான் விரல்வேல். அவனது செயலை ஆச்சரியமாக பார்த்தபடி அவள் நிற்க விரல்வேல் அப்புறவியை தனியொருவனாக தூக்கி நிறுத்தியிருந்தான். பின்னங்கால் நிலைத்து நிற்க முன்னங்கால்கள் இரண்டும் கீழே தரையில் ஊன்ற இயலாமல் தொங்கிக் கொண்டு காணப்பட்டது. பிறகு ஒரு கையால் மட்டும் அதை தாங்கிக் கொண்டு மறு கையால் அதன் காலை பிடித்து கீழே இழுத்தான். அடுத்த கணம் மடக் என்ற சத்தம் எழ புறவி அந்த வனமே அதிரும்படி மீண்டும் மரண வலியில் கனைத்தது. அதேபோன்று இன்னொரு காலையும் முறித்து விட்டான். அப்போது அப்புறவி துடிதுடித்து கனைக்க அவள் அழுது கொண்டிருந்தாள். மெல்ல தாங்கியபடியே புறவியின் கால்களை சிறிது சிறிதாக தரையில் ஊன்ற வைத்தான். அதன் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இரண்டு கால்களும் தரையில் ஊன்ற மெல்ல விலகினான் விரல்வேல். விலகி அவன் புறவியை தட்டிவிட்டான். அடுத்த கணம் அப்புறவி வலியை மறந்து பாய்ந்து சென்றது. அவளது புறவி மீண்டும் உயிர் பெற்று நடப்பதை பார்த்தவள் மகிழ்ச்சியில் கரம் கூப்பி அவனுக்கு நன்றி செலுத்தினாள். அவள் பேச்சின்றி நின்றபோது சென்ற புறவி திரும்பி வந்து விரல்வேலை பார்த்து கனைத்தது. விரல்வேல் அப்புறவியை அன்புடன் தடவி கொடுத்தான். அப்புறவியும் அவனை நக்கிக் கொடுத்தது. என் புறவிக்கு உங்களை நன்கு பிடித்து போய்விட்டது என தெரிவித்தாள் அவள். அப்போது கூட அவள் தனது வேடத்தை காட்டிக் கொடுக்காமல் ஆண் குரலில் பேசியதைக் கண்டு வியந்த விரல்வேல், தாமதிக்க வேண்டாம், வா புறப்படுவோம் என கூறிக்கொண்டு அவளது புறவியின் மீது ஏறினான். அவள் குழப்பத்துடன் நிற்க
இப்புறவி மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் கீழே விடலாம். என் புறவியில் நீ ஏறிக்கொள், அது உன்னை பத்திரமாக அழைத்து வரும் என தெரிவித்த அடுத்த கணம் அவளும் அப்புறவியின் மீது ஏறிக்கொண்டாள். நெடுந்தூரம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமலே புறவியில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். புறவி சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அவள், சிங்கபுரிக்கா சென்று கொண்டிருக்கிறீர்கள் என வினவினாள். பதிலுக்கு ஆம் என மட்டும் தெரிவித்தான் விரல்வேல். தென்னகத்திலிருந்தா வருகிறீர்கள்? ஆம். நீங்கள் எதற்காக சிங்கபுரிக்கு வருகிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் இப்போதிருக்கும் அரசியல் சூழலில் நீங்கள் சிங்கப்பூருக்கு வருவது உங்களுக்கு பெரும் கேடாக அமைய வாய்ப்பிருக்கிறது என வருத்தத்துடன் தெரிவித்தாள். அப்படி என்ன கேடு வந்துவிடப் போகிறது? உங்களுக்கு செய்தி தெரியாதா? என்ன செய்தி? தென்னகத்திலிருந்து சோழப்படை புறப்பட்டு விட்டது. அதற்கும் நான் செல்வதற்கும் என்ன தொடர்பு? வடுகர் நாட்டில் தங்கியிருந்தவர்கள் சாதவாகன எல்லைப்புற கோட்டையை கைப்பற்றியும் விட்டார்கள். என்ன, சோழப்படை சாதவாகன நாட்டை தாக்கியதா? வியப்புடன் வினவினான் விரல்வேல். ஆமாம் வீரரே, உங்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சாம பொழுதிற்கு முன்னர் தான் எனக்கும் செய்தி கிடைத்தது. எந்த பதிலையும் கூறாமல் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தான் விரல்வேல். சாதவாகன எல்லைப்படை மொத்தமாக அழிந்து விட்டதாம். சாதவாகன கோட்டையை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் கலிங்க மன்னர் காரவேலரால் முறியடிக்கப்பட்ட திராமிர சங்காத்தம் எனும் மூவேந்தர் கூட்டணியை மீண்டும் சோழர்கள் நிறுவிவிட்டார்கள். இனி மொழிபெயர்த்தேய மலையில் சோழப்படை தொடர்ந்து காவல் காக்கும். அது கலிங்க மன்னர் காரவேலரை நிச்சயம் கோபப்படச் செய்யும். ஆதலால் தான் கூறுகிறேன், நீங்கள் கலிங்க நாட்டிற்குள் நுழைய வேண்டாம் என்று. அவள் கூறிய தகவல் விரல்வேலை அதிர்ச்சியடைய வைத்திருந்தது. கிருஷ்ணை நதிக்கரையில் நடைபெற்ற போர் மற்றும் அதற்கான காரணங்கள் என எதுவுமே தெரியாததால் என்ன நடந்திருக்கும்? சோழ வீரர்கள் எதற்காக நூற்றுவர் கண்ணரை தாக்கியிருக்கிறார்கள், அதுவும் கரிகாலர் அவந்தியில் இருக்கும் போது என சிந்தித்தபடியே புறவியில் சென்று கொண்டிருந்தான். ஏற்கனவே சிங்கப்பூருக்கு வரும் தென்னக வணிகர்கள் ஒற்றர்கள் என்று கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாங்கள் வருவது அபத்தமாக முடிய வாய்ப்பிருக்கிறது. சிந்தித்து செயல்படுங்கள் என எச்சரித்தாள் அவள். அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் வீரரே. என் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு நன்றி. மேலும் ஒரு சாமப்பொழுது கலிங்கத்தை பற்றியும் கலிங்கத் தலைநகர் சிங்கபுரியை பற்றியும் பலவித தகவல்களை பற்றி இருவரும் பேசிக்கொண்டே சிங்கபுரியின் எல்லையை அடைந்தார்கள். இருவரும் அப்போது பாதை இரண்டாக பிரிந்தது. புறவியில் இருந்து இறங்கியவள் வலதுபுறமாக பிரிந்த பாதையை சுட்டிக்காட்டி, நீங்கள் இந்த பாதையின் வழியே செல்லுங்கள், சிங்கப்பூரியை அடைவீர்கள். நான் இடப்புறம் செல்ல வேண்டும் என கூறிக்கொண்டு விரல்வேலின் புறவியை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தனது புறவியை பெற்றுக்கொண்டு புறவியை கையில் பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். அவள் செல்வதையே விரல்வேல் பார்த்து கொண்டிருந்தான். சற்று தொலைவு சென்றவள் விரல்வேலை திரும்பி பார்த்தாள். அவள் திரும்பியதை நிலவொளியில் கண்டான் விரல்வேல். ஆனால் அவள் அவனை பார்த்து புன்னகைத்ததை அவனால் காண இயலவில்லை.